ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வவ்வல்ஸாக கான்ஸ்டன்ட் லெட்டராங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹெட்டர் ஃபைல்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆஷ் இன்க்ளூடு SDDIOங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல். அடுத்து வந்துட்டு இன்ட் மெயினுங்கிறது வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து டேட்டா டைப்பில் கேர் கொடுத்துருக்கேன். கேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்க நேம் வந்துட்டு வேரியபிள் நேம் வந்து சிஹெச் ஈக்குவல் டு ஏன் சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேர் வந்து சிங்கிள் கோட்டு தான் ஒரு லெட்டர் கொடுக்குற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டிபிள் லெட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சிங்கிள் லெட்டருக்கு மட்டும் கொடுக்குறதுனால ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுத்து கேர் கொடுத்துருக்கேன். நான் மல்டிபிள் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்டிஆர் கொடுத்து டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம மல்டிபிள் லெட்டர்ஸை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸு ஓகேவா. இஃப்பில் வந்துட்டு இந்த சிஹெச் வந்துட்டு ஏனாலும் சிஹெச் கேபிட்டல் ஏனாலும் சிஹெச்ஏ இஐஓயு இப்போ காமனாக வவ்வல்ஸ்னால் என்னென்ன வரும் ஏபிசிடியில் 26ல் ஏஇஐஓயு கேபிட்டல் ஏஆர் இருந்தாலும் சரி ஸ்மால் ஏஆர் இருந்தாலும் சரி நான் என்ன கொடுத்தாலும் அது வந்துட்டு இஃப் கண்டிஷனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் த கேரக்டர் % ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேரக்டர்ங்கிற டேட்டா டைப் நான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல நான் %C கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததுலலாம் %D இருக்கும். ஏன்னா அங்கே நான் டேட்டா டைப்பு இன்டிஜர் கொடுத்துருந்துருப்பேன். இந்த இடத்துல இங்கே கேரக்டர் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல நான் %D கொடுத்துருக்கேன். இந்த கேரக்டர் அது என்னங்கிறத சொல்லி எனக்கு வந்துட்டு வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லும். சப்போஸ் இந்த நான் கொடுத்துருக்கேன் AEIOU இந்த லெட்டர் தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் பிரிண்ட்எஃப்பில் இந்த கேரக்டர் %Cங்கிற வந்து நம்ம என்ன லெட்டர் கொடுக்குறோமோ அந்த லெட்டர் இஸ் கான்ஸ்டன்ட். வவ்வல்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன லெட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்துடும். அடுத்த லைன் ரிட்டன் 0 எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் நான் இன்ட் மெயின் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல ரிட்டன் 0 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நான் ஏன்னு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன் கேரக்டரில், அதனால் அது ஏயை மட்டும் சொல்லுது. இந்த இடத்துல நம்ம மாற்றி பார்ப்போமே கோடிங்கில். இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஈயை கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். இஸ் அ கான்ஸ்டன்ட். வேறு வவ்வல்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். பியை கொடுத்து இப்போ ரன் பண்ணுறேன். பி இஸ் எ கான்ஸ்டன்ட் வருது, வவ்வல்ஸ்னு வரல. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏயும் ஈயும் இந்த இடத்துல ஏ கேரக்டர் ஏ இஸ் அ வவ்வல்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ இது நம்ம இந்த இடத்துல பி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.